அப்போ இந்த உலகம் என்னன்னா, நீ கரெக்டாக இருந்தனா நானே உன்னை வழி நடத்துவேன். ஒரு ரேடியோவிலேருந்து ஒரு சத்தம் வருது. ரேடியோவை கொண்டாடுவீங்களா, சத்தத்தை கொண்டாடுவீங்களா? அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சத்தத்தை நீ எடுத்துகிட்டு போவான். சத்தத்தை தான் நீ கொண்டாடணும். அந்த சத்தம் எதுக்குன்னா உனக்கான சத்தம் அது. இப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக எந்த டீச்சர்னால உருவாகலை. ஃபிசிக்கலாக ஒரு மனிதனுடைய உடல்லேருந்து பாடி கை காலிலேருந்து எங்களுக்கு தீட்சை கொடுத்து எங்களை உருவாக்கலைங்கிறது நான் தான் அதுக்கு சாட்சி. இந்த பூஜை புனஸ்காரத்தில் கொண்டாட்டத்தில் எதுவும் நிகழாது. நீ எனக்கு எத்தனை கட்டு மாலையை கொண்டாந்து போட்டாலும் அதில் குப்பைக்கு தான் அது போகும். ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பொருளை பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு வணங்கிக்கிட்டு உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டு கிடந்தா என்ன நடக்கும்? ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது, காலேஜ் திறக்கப்பட்டது, கோவில் திறக்கப்பட்டது, மசூதி திறக்கப்பட்டது, கர்த்தர் வந்தது. எல்லாமே என்னன்னா ஆராய்ச்சியாக ஆய்வு பண்ணி தெளிவடைந்து புரிந்துகொள். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்லுறது தான் என்னுடைய கடமை. நீ கற்றுக்கிறதும் கற்றுக்காததும் நான் நினச்சி அழுதுகிட்டுலாம் உட்காந்துருக்க கூடாது. வந்தேன், சொன்னேன், சென்றேன், அவ்வளோதான். அதான் ட்ராமாவில் இருக்கிறீங்கள, ட்ராமாவிலேருந்து நீங்கள் மீண்டு வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் பண்ண முடியும். உனக்கு இதிலிருந்து ஒரு சேஞ்சை அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத அதுவே உனக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஃபிசிக்கலாக இருந்து எவ்வளோ நாளையும் உங்களை ட்ரெயின் பண்ண முடியும்? புரியுதுங்களா? அப்போ இந்த இயற்கை என்னன்னா, ஃபிசிக்கலாக தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் போட முடியாது. அப்போ இந்த உலகம் என்னன்னா, நீ கரெக்டாக இருந்தனா நானே உன்னை வழி நடத்துவேன். உன்னுடைய உள் உணர்வாக நான் பேசி நான் உன்னை வழி நடத்துவேங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் ஒருத்தரையே நோக்கக்கூடாது. அது இயற்கையாக அது இயங்கும். அதுக்கு தான் உலகம்னு தனியாக காலம்னு படைச்சிருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு உலகம்னு தனியாக இருக்கு? அங்கே யாரும் தேவைப்பட மாட்டாங்க. இப்போ நீ மிக சரியாக பயணிச்சனா ஒரு 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 சாலையில் நடக்க போகிற விபத்துலேருந்து கூட உன்னால் அதை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே இறைவனை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, இது எப்பயுமே இறைவனுடைய சுழற்சி இங்கே நடக்குது. அப்போ நாம் சரியாக இருந்தால் அந்த சுழற்சியை உள்வாங்க முடியும். அதிலிருந்து நம்ம சரியாக உள்வாங்க முடியாததோட வெளிப்பாடு தான் ஒரு ஞானி உருவாகிறார். அவர்கிட்ட இருந்தும் என்ன ஒரே ஒரு துரதிர்ஷ்டம் என்ன தெரியுங்கன்னா, அவரை ரசிச்சுட்டு அவரை கொண்டாடிடுறாங்க, ஆனால் அவங்க உணர மாட்டாங்க. அதுதான் அங்கே ஒரு துரதிர்ஷ்டமாக மாறிது. இப்போ வந்தவங்க நீங்கள் எல்லாரும் என்னை கொண்டாடுறதுக்கு இங்கே ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா இது கொண்டாடப்பட வேண்டிய பொருள் இல்லை. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது கொண்டாடப்பட வேண்டிய பொருள் இல்லை. ஒரு ரேடியோவிலேருந்து ஒரு சத்தம் வருது. ரேடியோவை கொண்டாடுவீங்களா, சத்தத்தை கொண்டாடுவீங்களா? அவன் என்ன சொல்றான்னா, அந்த சத்தத்தை நீ எடுத்துட்டு போவான். சத்தத்தை தான் நீ கொண்டாடணும். அந்த சத்தம் எதுக்குன்னா உனக்கான சத்தம் அது. அந்த குரல் கேட்கறது உனக்கான குரல் அது. அந்த குரல்லேருந்து கிடைக்கிற மெசேஜை எடுத்துட்டு போய் நீ ஒரு வேலை செய். புரியுதுங்களா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரேடியோவுக்கு மாலை போட்டு ரேடியோவே கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த ரேடியோவிலேருந்து ஒரு குரல் வந்துச்சு, அது நல்ல குரலாக இருக்குது, இதுதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கும் அப்படிங்கிறான். அப்போ குருவையே மாலையை போட்டு கும்பிட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. நல்லா பேசுகிறாரு, மனசே நல்லா இருக்கு, இப்படியே இருப்போம் அப்படிங்கன்னு சொன்னால தான் விடுபட முடியும். அப்போ என்ன ஆகிப்போயிருதுன்னா, ஒவ்வொரு ஞானியும் வந்துட்டு அவரே ஒரு சட்ட சிக்கலை சிக்கிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இந்த மாதிரி மக்கள் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்ப இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த இதெல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அதை எப்போ வேணாலும் அதை பயன்படுத்திக்க முடியும். அது அவன் கையில் இருக்கு. அதுக்கு உதாரணம் எங்களை மாதிரி ஆளுங்க ரெஃபரன்ஸ். இப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக எந்த டீச்சர்னால உருவாகலை. ஃபிசிக்கலாக ஒரு மனிதனுடைய உடல்லேருந்து பாடி கை காலிலேருந்து எங்களுக்கு தீட்சை கொடுத்து எங்களை உருவாக்கலைங்கிறது நான் தான் அதுக்கு சாட்சி. ஃபிசிக்கலாக எந்த மனிதனோ எந்த பெரிய மாடி வீட்லேயோ செட்டிலையோ மலை அடிவாரத்தில் இருந்து யாரும் என்னை உருவாக்கலை. ஃபிசிக்கல் இல்லாத இந்த பிரபஞ்சத்துலேருந்து இருக்கிற அந்த ரேடியேஷன்லேருந்து வெட்ட வெளியிலேருந்து உருவானவங்க தான் நாங்கள்.
அப்ப எல்லாருக்குமே அது சாத்தியம், அது வந்து நிஜம், அதுதான் உண்மையும் கூட. அப்ப நீங்க பிசிக்கல் தாண்டி ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் நல்லா அதை டீப்பா புரிஞ்சுங்கன்னா நீங்களே பிசிக்கலா இல்லாத நீங்களே ஒரு ரேடியேஷன் தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் நீங்க நல்லா டீப்பா போனீங்கன்னா, நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, உயிருங்கிறது எப்படி பேசுமா, கிரகிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அந்த உடல் மூளைன்னு சொல்றாங்க. இந்த மூளை யோசிக்குது. அப்ப யோசிக்க வைக்கிறது இந்த மூளையை யார் யோசிக்க வைக்கிறா? பேசுது. இந்த உடல் தான் பேச வைக்குதா? அப்ப யார் பேச வைக்கிறா? அப்ப இந்த மூளை, இந்த பேச்சு, இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுது? அப்ப உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த மூளை அங்கேயே தான் இருக்கு. அப்புறம் ஏன் செயல்பட மாட்டேதுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த உயிர் தான் பிரதானமா? அப்ப ஒருவேளை இந்த உயிர் தான் பேசி திங்க் பண்ண வச்சு மூளைக்கு வேலை கொடுக்குதா? இப்படி எல்லாம் நீங்க வந்து யோசிக்க தொடங்கணும். எப்படி இருக்கும், அது எதோட செயல் அப்படின்னா, அப்ப என்ன யோசிக்கணும்னா, நாமளே பிசிக்கலா இல்லாத ஒரு ரேடியேஷன்ல இருந்து செயல்படுற ஆளு. அப்போ ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு, அது வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த உடல் சுத்தமா ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எல்லாமே செயல் எழுந்து இந்த உடலை ஒரு 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 2 நாளைக்கு மேல இந்த உடலோட நம்ம பயணிக்க முடியாது, உயிர்னு ஒண்ணு போயிருச்சுன்னா. அப்ப அந்த உயிர் எப்படியாப்பட்டது? அப்ப அது அழியலை அப்படின்னா அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். அப்ப பிசிக்கலா இல்லாததுக்கு ஒண்ணு அழிவு இல்லாம ஒண்ணு செயல்படுதுங்கிறதுக்கு அதுவும் ஒரு சாட்சியா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப அதுதானே சாட்சியா இருக்கு. அப்ப நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப பிசிக்கலாவே இல்லாத பல ரேடியேஷன்கள் இந்த பூமியில, இந்த அண்டவெளியில ஒரு செயல் நடக்குது. அதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமா நிகழ்வுகள், மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப அந்த மாற்றத்தை, அந்த சேஞ்சை தான் நாம வந்து பல்வேறுபட்ட முறைகள்ல வெளிப்படுத்துவோம். இதுதான் அதோடைய செயல்பாடுகள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெளிப்படுத்திட முடியாது. வெறும் போதனைகள், வெறும் புத்தகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது பயணிக்க முடியும். எவ்வளவு பெரிய நவீன கல்வியா இருந்தாலும் இந்த உயிரை கட்டுப்படுத்தி வைக்கிறதோ, இந்த உயிர் பிரிய போறத இன்டிமேஷன் கொடுக்கறதோ கல்வியால கொடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் நம்மளுடைய பணமோ நகையோ, நாளைக்கு நீ செத்து போயிடுவேன்னு அந்த பணமும் நகையும் வந்து நமக்கு இன்டிமேஷன் கொடுக்காது. அப்ப நீங்க எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க எல்லாமே தனித்தனியா தான், செப்பரேட்டா நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. ஆனா மெயின் நமக்கு தேவையானது என்னன்னா, அந்த ரேடியேஷன் இருந்தாதான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். இங்க கிடக்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல, இங்கன ஒரு 10 மூட்டை பணம் கிடக்கு, அங்கே ஒரு 10 மூட்டை தங்கம் கிடக்கு, இங்கே ஒரு 10 மூட்டை வெள்ளி இருக்குன்னா, இது எல்லாத்தையும் நீ பயணிக்கணும், இது எல்லாத்தையும் நீ யாருக்காவது கொடுக்கணும், இல்லை நீனே அனுபவிக்கணும்னா உன் உடலுக்குள்ள அந்த உயிர் வாகித்து இருந்தாதான் அதை நீ வந்து செயல்படுத்த முடியும். அப்ப அந்த உயிரே ஒரு ரேடியேஷன் தான். அதோட செயல்பாடை வச்சு தான் இதை நீ அனுபவிக்க போறியா இல்லை அனுபவிக்காம விட்டுட்டு போறியாங்கிறது ஒன்று இருக்கு. இதுதான் அதோடைய ஒரு சூழல். அப்ப அது போனதுக்கு அப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு உன்னுடைய நினைவுகளில் அவங்க ஒரு வேலை வேணா செய்வாங்க. இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், பல நாள் சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடலை விட்டவங்க நிறைய பேர் வந்து உடலை விட்டுட்டாங்க, பிசிக்கலா உடல் இல்லை, ஆனா அவங்க உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அப்ப உங்க உடல்ல இருந்து வர்ற குரல் எங்கேருந்து வருது? உடலை விட்டுட்டாங்க ஒருத்தவங்க, உங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு தாய் தந்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க திருப்பி இரவு வந்து உங்கள்கிட்ட இங்க வர்றாங்க, உங்க வீட்டுக்கு வர்றாங்க, உடல் இல்லாம வர்றாங்க, வந்து மகனே நான் வந்திருக்கேன்டா கதவை தரடாங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த செயல் எங்கேருந்து வருது? உடலே இல்லாத ஒருத்தர் எப்படி பேசுறாரு, எப்படி அதே நினைவுல எப்படி வர்றாரு அந்த வீட்டுக்கு, எப்படி உங்களை தாய் தந்தைன்னு உங்களை மகன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு? அப்ப மெமரி அங்கதானே இருக்கு, குரல் அங்கதானே இருக்கு.
அப்ப என்ன உங்க மண்டையில என்ன விட்டு போயிருக்காரு? அந்த மூளை இருந்த இடத்த, தோலை, சதையை தான் விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப மெமரியையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரோட ஞாபக சக்தின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த ஞாபக சக்தியோட இருந்தா தானே இது என் வீடு, செத்தாலும் என் வீடுன்னு ஒரு பேய்க்கு எப்படி தெரியுது? உடலை விட்டவனுக்கு ஞாபக சக்தியை விட்டிருந்தா தானே இது என் வீடு இல்லை, இது என் பொண்ணு இல்லை, இது என் மகள் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ உங்க உடல் போனதுக்கு அப்புறமும் உங்க ஞாபக சக்தி அங்கதான் இருக்கு. இப்ப என்னுடைய சேஞ்ச் என்னன்னு நீங்க எப்படி தெளிவா புரிஞ்சுக்கன்னா, மனிதனாக எனக்கு ஒரு ஞாபக சக்தி இருந்துச்சு. அது இந்த தியானத்துல என்ன பண்ணுதுன்னா, அந்த மனித ஞாபக சக்தி அழிக்கப்பட்டுச்சு. அப்ப எனக்கு மனித ஞாபக சக்தி அழிச்சோடனே என்னுடைய அந்த ஒரிஜினல் ஞாபக சக்தினா அந்த பிரபஞ்சத்துடைய ஞாபக சக்தியில இந்த மாதிரி இது ரேடியேஷன், கோள்கள், இதை பற்றி எல்லாம் அந்த ஞாபக சக்தியிலேருந்து தான் நான் பேசுறேன். இப்ப நான் யோசிச்சு 1980 இது நடந்துச்சு, 70 இது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஞாபக சக்தி நிறைய இருக்கிறவங்க தான் யோசிச்சு படிச்சதை, சின்ன வயசுல நான் பார்த்ததை, அந்த கதைகளை சொல்லுவாங்க. இப்ப அப்பாவுக்கு ஒருவனம் கெட்டு போச்சுப்பா, பழைய ஞாபகம்லாம் வர மாட்டேதுப்பா, எப்பா நீ என்னப்பா என் கூடயே இருப்பா அப்படின்னு ஒரு வயசானவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு பொருள் என்னன்னா, அந்த ஞாபக சக்தி ரேடியேஷனோட செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு. அந்த ரேடியேஷன் குறைஞ்சிருச்சு. ஞாபகங்க, அதே மனிதன் இறக்கப்படுறான், ஆனா அவன் வீட்டுக்கு வர்றான் உடல் இல்லாம. பாருங்க, அப்ப அந்த உறுப்புகள், உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகும்னா, ஞாபக சக்தி உயிருக்கு குறையாது. உயிரோட ஞாபக சக்தி ரேடியேஷன் முழுசா இருக்கும். உங்களுடைய உறுப்புகள் என்ன பண்ணுன்னா, அந்த தன்மைகள் எல்லாத்தையும் அதை வேலை செய்ய விடாம இது எல்லாமே ஒரு மாதிரி ஆயிரும். இந்த காடுகள்ல செடிகள் மண்டுது இல்ல, அந்த மாதிரி உங்க உடல் என்ன பண்ணுன்னா, அந்த உயிரோடைய வளர்ச்சியை, உயிரோடைய செயல்பாடுகளை குறைச்சிரும். அப்ப ஒரு மனிதன் அந்த உயிரோடைய வளர்ச்சி வளர 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 நீ வளர்ந்துகிட்டே வர, அந்த உயிரோடைய வளர்ச்சி அப்படியே குறைய 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 நீ வயசாயிட்டே போற. அப்ப அங்க என்ன இருக்குன்னா, உயிர் புது பொலிவோட புது தன்மையோட உனக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ அதே உயிரா தான் இருக்கு. அதுக்கு வயசாகல, உன்னுடைய தோற்றத்துக்கு வயசாகி நீ என்ன இருந்துச்சுன்னா, உன்னுடைய உருவம் அதோட செயல்பாடுகளை மூடிக்குச்சு. புரியுதா? அப்ப உன்னுடைய உயிர் வெளியில வந்துருச்சு. வெளியில வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்ப திருப்பியும் உன்னை தொடர்பு கொள்ளுது. அப்ப எங்களுக்கு என்னன்னா, அந்த உடல்ல இருக்கிற மறைக்கப்படுது இல்ல, உயிரை வேலை செய்ய விடாம மேகமூட்டங்கள் சூரியனை எப்படி மறைக்குதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த உடல்ல ஏற்படுகிற ஹார்மோன் சேஞ்சுகள்ல, உடல் மாற்றத்துல, பருவ மாற்றத்துல இந்த உடல் வளர வளர அந்த ரேடியேஷன்களோட தன்மைகளை வேலை செய்ய விடாம பண்ணிடுது. புரியுதுங்களா? அப்ப மனித செயல்கள், மனிதருடைய நீங்க படிச்சது, நீங்க போனது வந்தது எல்லாம் உங்களுக்கு ஏஜிடாவா அந்த மெமரிகள் குறைய தொடங்கியது. அந்த முழு வீரியத்துல இல்லை. ஆனா ஒரு ஞானி அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, அவனுடைய மெமரி மனித தன்மையில இருக்குல்ல, அவனுடைய உயிர்ல ஒரு பதிவேற்றமா இருக்குல்ல, ரேடியேஷனா. இப்ப எனக்குள்ள ஒரு ரேடியேஷனா ஒரு சிப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒளின்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள எல்லா ரேடியேஷன் இருக்குல்ல, அந்த மனித ரேடியேஷன்ல மனித தன்மையில இருக்கிறது எல்லாமே, அந்த மெமரி எல்லாமே களையப்படுது. அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த அலைவரிசை கிடைக்கும் போது இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கஷன் பண்றேன். இப்ப என்னுடைய பள்ளிக்கூடம் பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. இந்த கோள்களை பற்றியோ, நேரத்தை பத்தியோ, காலத்தை பத்தியோ, இந்த செயலை பத்தியோ எங்கேயோ ஓடி ஒரு சாமியார் என் காதுல சொல்லிட்டு ஓடல. இப்ப என்ன ஒரு பொருளுக்கும் நீங்க தியானத்துக்குள்ள என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு தியானங்களை உட்கார்ந்து பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லுவாங்கன்னா, சித்தி பண்ணணும்பாங்க. சித்தின்னா என்ன? ஒரு விஷயம் வெளியில இருக்கிறத உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சித்தி. நிலை நிறுத்துறதும் வாங்க சித்தின்னா. ஒரு சாமி கோயில இப்படி குப்புற கெடுக்கிறது, ஒரு கல்லு தூக்கி இப்படி நிப்பாட்டி அதை வச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை ஒரு செயல் பண்ணிட்டா அது சாமி, சித்தி பண்ணியாச்சு. நம்ம நீங்க வணங்கலாம். இதுதான். அப்ப உங்க உயிர் துளிக்குள்ள வெளியில ஒரு சக்தி நான் கொடுத்தேன்ல, ஒரு நாள் அந்த சக்தி வெளியில அங்கங்க உடலுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி மாதிரி, கரண்ட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்.
அவன் என்ன பண்ணான்? ஞானிகள் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, தியானம் பண்ணிக்கிட்டே இரு, வாசி, அந்த கலை, இந்த கலை, இந்த தியானம், அந்த தியானம், எல்லா தியானம் பண்ணிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இருக்கும், ரத்தம் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் இது எல்லாத்தையும் வாகித்து ஒரு இடத்துல சித்தி பண்ணணும், நிலை நிறுத்தணும். அப்ப நிலை நிறுத்துறது எங்க நிறுத்துறேன்னா உன்னோட சிப்ல நிறுத்தணும், அப்போ உன்னோட மெமரியில நிறுத்தணும். அப்போ உன்னோட மெமரியில நிறுத்தும் போது மனித மெமரி அங்க அழிக்கப்படும். அப்ப நீ இந்த உலகத்துல இருக்கிற நடக்கிற அண்டசராசர நடக்கிற ரகசியம் எல்லாம் உனக்கு தெரிய தொடங்கும். அப்ப நீ என்ன பயிர்வனா, வழக்கமா சாமி கும்பிட்றதோ, வழக்கமா சாப்பிட்றதோ, வழக்கமா உடை அணிந்துக்கிறதோ, வழக்கமான எந்த ஃபார்முலாவிலையும் நீ இருக்க மாட்ட. மனிதன் வழக்கமா இருக்கிறான், நீ வழக்கமா இல்லை. ஏன் காரணம்னா உனக்குள்ள அந்த சித்தி பண்ணியிருக்கப்பட்டது வேறையா இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப நமக்குள்ள இருக்கிற மாற்றங்கிறது அதுதான் மாற்றம். இதை கூட நம்ம மக்களுக்கு எப்படி கிரகித்து பார்க்கணும்னு தெரியாது. ஒரு குருவை பிரம்மாண்டமா பார்க்க கூடாது. ஒரு குரு ஏன் குருவா மாறினார்னு பார்க்கணும். ஒரு குருவை வணங்குறத தவிர்க்கணும். ஏன்னா ஒரு குருவை ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு குருவை ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஒரு குரு உருவாகிறதே அவர் பல்வேறுபட்ட அவருடைய தன் நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறது. நீ மூட நம்பிக்கையில, இயலாமையில, உன்னுடைய உள்வினை காரணத்தினால நீ பலவீனமாகிற, செட்பேக் ஆகிற, தோத்துருவ, உனக்கு இதுதான் நம்பகத்தன்மையான வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு போயிடுவ. அது இல்லை. என்னுடைய லைஃப்ல இருந்து நான் உனக்கு கூறுறது எதுக்குன்னா, இன்னொரு செக்ஷன் இருக்கு, இன்னொரு வாழ்க்கை இருக்கு, இன்னொரு பரிணாம வளர்ச்சியை உன்னால பெற முடியும் அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்து. நானே அதை சொல்றேன், ஆய்வு பண்ணி பார்த்தவன், அதை அறிஞ்சவன், நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிறது தான் அது. அப்ப அங்க கும்பிட வேண்டியதில்லை, அவரை ஆய்வா பார்க்கணும். புரியுதுங்களா? அவருடைய செயலை பயன்படுத்தி பார்க்கணும். ஒர்க் ஆகுதா, எவ்வளவு நாள் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி செயலாகுது அப்படிங்கிறது தான் நீ பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு இந்த பூஜை புனஸ்காரத்துல கொண்டாட்டத்துல எதுவும் நிகழாது. நீ எனக்கு எத்தனை கட்டு மாலையை கொண்டாந்து போட்டாலும் அதுல குப்பைக்கு தான் அது போகும். அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. சந்தனத்தை அழைச்சிட்டு என் மண்டையில ஃபுல்லா ஊத்தி எனக்கு அபிஷேகம் பண்ணாலும், இல்ல காலில் பிடிச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணி ஊத்தினாலும் அதுல ஒன்றும் இல்லை. ஒரு குரு என்பவன் அவனை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தை என்ன பண்றாங்க விஞ்ஞானிகள்லாம், இந்த உலகம் முழுக்க என்ன பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து உட்காந்து. இப்ப நீங்களும் அதுதானே பண்ணணும். ஒரு குருவை பிடிச்சு வனங்கள்ல கூடாது, ஆராய்ச்சியில பண்ணணும். இப்போ உங்களுக்கு தேவை என்ன? பக்தி வேணுமா? சக்கரை பொங்கலா வேணும்? நீங்க நல்லா இருக்கணும், ஹெல்த்தா இருக்கணும், அதுக்கு என்ன வேணுமோ அதுதானே தேடணும். புரியுதுங்களா? அதுக்கு உரிய விஷயம் என்ன, அதை தானே தேடணும். அதை விட்டுட்டு வேற ஒண்ணு தேடினா, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பொருளை பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு வணங்கிக்கிட்டு உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டு கிடந்தா என்ன நடக்கும்? சந்திரனை ஆய்வு பண்ற மாதிரி ஒரு குருவை ஆய்வு பண்ணணும். செவ்வாயை ஆராய்ச்சி பண்ற மாதிரி நீங்க ஒரு குருவை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து மேன்மை அடையறதுக்கு வாய்ப்பு என்னன்னு பார்க்கணும். ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறாரு, சந்திரன் மனிதனாக பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஆய்வு பண்ணல. சந்திரன்ல மனிதன் இருக்கலாமான்னு ஆய்வு பண்றாங்க. இப்ப இவர் மனிதனா பிறந்தேங்கிறாரு, ஒரு கிராமத்துல வளர்ந்தேங்கிறாரு. ஆனா இவருக்குள்ள பேசுறது, இவருக்குள்ள மாற்றம் இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இது எப்படி நிகழ்ந்திருக்கும்? இந்த ஆராய்ச்சிக்கு நீங்க வர மாட்டீங்கன்னு தான் வருத்தப்படுறேன். இப்ப எனக்கு எதுக்கு கூட்டம், எதுக்கு ஃபாலோவர்ஸ்? அது இல்லையே. ஒரு பிரபஞ்சம் என்னன்னா உனக்கு ஒண்ணு கொடுத்துருக்கிறத ஷேர் பண்ணும், பொது வழியில ஷேர் பண்ணது. புரியுதுங்களா? அதுதான். அப்ப அது ஆராய்ச்சி நடந்துச்சுன்னா மக்கள் மேன்மை அடைவாங்க. ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது, காலேஜ் திறக்கப்பட்டது, கோவில் திறக்கப்பட்டது, மசூதி திறக்கப்பட்டது, கர்த்தர் வந்தது. எல்லாமே என்னன்னா ஆராய்ச்சியாக ஆய்வு பண்ணி தெளிவடைந்து புரிந்து கொள். இது ஒரு ஆய்வு கூடம். கோவில்ங்கிறது வணங்குற இடம் கிடையாது, ஆய்வு கூடம்னு அதுக்கு பேரு. பள்ளிக்கூடம் அங்க போய் வாத்தியார் டீச்சர்லாம் பிடிச்சி கட்டி பிடிச்சி வணங்கிட்டு ஐயோ தெய்வமேங்கிறது இல்லை. அங்க ஆராய்ச்சி பண்ணா உனக்கு படிப்பு ஏறும். படிப்பு ஏறலைனாலும் நீ ஆராய்ச்சி பண்ணணும். புரியுதுங்களா? மாதா பிதா குரு தெய்வம்னு பஞ்சு டைலாக பேசிக்கிட்டு அல்வா வாங்கி சொன்னி சாப்பிட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அது கிடையாது. புரியுதா? அது இல்லை. ஆராய்ச்சி பண்ணணும், ஆய்வு பண்ணணும். உடலை, உயிரை, வாழ்க்கைய, நீ வசிக்கிற கிராமத்தை, ரோட, தண்ணிய, மரத்தை, இலைய எல்லாத்தையும் ஒரு ஆய்வா பார்க்கணும். எப்படா அது மின்சாரம்? ஒண்ணுமே இல்லை, ஒரு கம்பிக்குள்ள கரண்ட் வருது, லைட் எரியுது, ஆய்வு பண்ணு.
என்னடா உடலுக்குள்ள உயிர் இருக்குன்னு டிக்குன்னு போயிருச்சுன்னா பணங்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம பிள்ளையோட படுத்து கிடந்தா தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு கொளுத்திட்டு ஓடியாந்துடுறாங்க. என்னடா இது அப்படின்னு ஆய்வு பண்ணு, யோசனை பண்ணு. அப்போ உனக்கு அதுக்கு என்ன ஆகும், இதெல்லாம் என்ன காரணம்னு உனக்கே பதில் கிடைக்கும். நீ குழம்பியெல்லாம் போக மாட்ட. இந்த ஆராய்ச்சியில நீ சக்சஸ் பண்ணுவ. உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உனக்கு ஒரு ரூட்டு ஃபார்ம் ஆகும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்ப நீ தெளிவடைகிறதுக்கு, மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உன்னை வழி நடத்துறதுக்கு ஒருத்தன் தேவைப்பட மாட்டாங்கிறத ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ. இங்க பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஒருத்தன் வழி நடத்துறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான்னு நம்புறான். ஒரு தாய் மகளை நம்புறா, மகனை நம்புறான். பெக்க வேண்டியதுதான் அவளோட வேலை. மகனையோ மகளையோ நம்ப வேண்டியது அவளோட வேலை கிடையாது. இது என்னைக்காவது ஒரு நாள் அவ தெரிஞ்சுக்கிட்டான்னா அவளே அவளை வழி நடத்திக்க முடியும். ஆனா அது தெரிஞ்சுக்க மாட்டா. அதனாலதான் அவ தோத்து போய் அழுவுறா. ஐயோ, பிள்ளைய சீராட்டினேன், பாராட்டினேன், வளர்த்தேன், அமெரிக்காவுக்கு அனுப்புனேன், படிக்க வச்சேன், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், ஆனா வரவே மாட்டான். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்லறதுதான் என்னுடைய கடமை. நீ கத்துக்காததும் நான் நினைச்சு அழுதுகிட்டுலாம் உட்காந்துருக்க கூடாது. வந்தேன், சொன்னேன், சென்றேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? சூரியன் வரும், உதச்சிக்கிட்டே இருக்கும், நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க. சூரியன் அழுவுமா? என்னடா காலையில என் ஒளியை பார்க்காமே, என் வெளிச்சத்துல நீ படாமே இருக்கிறேன்னு அழுவுமா? அது வேலையை அது பார்க்குது இல்ல? அதே தான் நீங்க. புரியுதுங்களா? புள்ளைய பெக்க வேண்டியதுதான் உங்களுடைய விஷயம். அந்த புள்ள சோறு போடும், கொல்லி வைக்கும், அது சீராட்டம், நமக்காக பாட்டு பாடி அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டா இருக்கும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ண டிராமா, ஒரு பெரிய டிராமா, உண்மையான டிராமாங்க. இதெல்லாம் மனித குலத்துக்கு இது ஒரு டிராமா. ஒவ்வொரு தனி மனிதனும் செல்ஃபா அவனை ஏக்கிக்க முடியும். அதான் டிராமாவில் இருக்கிறீங்கல்ல, டிராமாவில இருந்து நீங்க மீண்டு வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்ப நீங்க இந்த டிராமாவில் மீண்டீங்கன்னா உங்களை நீங்களே வழி நடத்திக்க முடியும்னா அந்த உலகத்துல எவனுமே உங்களுக்கு தேவைப்பட மாட்டானே. அப்புறம் நீங்க எங்க ஏமாற போறீங்க? எங்க மூட நம்பிக்கை? எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். நான் சொல்லு நிதர்சனமான உண்மை. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தனி மனிதனும் எல்லா காலகட்டத்திலையும் தனக்கு தேவையானதை அவனே பண்ணி ஏங்கி கொள்ள முடியும். இப்படிதான் இதோட செயல். புரியுதுங்களா? அவன் தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சுத்தி ஒரு இடத்துக்கு வர்றது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப ஒரு மக்கள் இதை பார்க்கணும், இதை நோக்கி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சொல்றதுக்கு புரியாம கூட இருக்கலாம். இதுல இருக்கிறது அடிப்படை உண்மை. நீங்க நம்பி தோத்துட்டேன், நம்பிங்கிறது என்னன்னா, அதுவே நம்பி அப்படிங்கிறதே பொய்யான வார்த்தை தான். இல்லாத ஒரு பொருளை போய் ஏன் நம்புற? புரியுதுங்களா? எல்லாமே அழியக்கூடிய பொருளுங்க. புரியுதா? இறைவன் என்ன சொல்றான்னா, நானே உடல் எடுத்தா என் உடலே அழியும். அதன் முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ராமன் எங்க, கிருஷ்ணன் எங்க, எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கெல்லாம் மறைஞ்சிருவோம். அப்ப நீ இதை பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ஏன் புரியலன்னா, நீ என்ன ஆய்வு பண்ணல, ராமா ராமான்னு பாடிக்கிட்டு சுண்டலை வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துருக்க. நீ என்ன ஆய்வு பண்ணியிருந்தனா நீ உன்னை எப்படி பார்த்துக்கணும், நீ எப்படி மேன்மை அடையணும்னு உனக்கு தெரியும். ஆய்வு பண்ணவன் எல்லா பேருமே ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வேற ஒரு வடிவத்துக்குள்ள போறான். ஆய்வு பண்ணாதவன்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிக்கிறான். பேர் ரகசியம். இது வேணும் மக்கள்கிட்ட, மக்களுக்குள்ள இது நிகழ்த்தப்படணும்.
ஐயா உங்கள் பேருங்க ஐயா? தீப ஒளி ஏழு. சாப்பாடு இன்னைக்கு எப்படியா இருந்தது? அற்புதம் அற்புதம் அற்புதம். நான் விரும்பி சாப்பிட்டது வந்து கருணக்கிழங்கு குழம்பு, ரசம், மோர், வாழைப்பழம், பாயாசம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. So my name is Dr. Tilak. I am native of Coimbatore, born in Cairo, Egypt. So I felt the food here, the interstellar space, there is no space between the space. Means, இந்த அண்ட வெளியில, ஒரு வெட்ட வெளியில, இந்த ஹீட்ல ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னா வார்த்தைகள் இல்லைன்ற. நான் மறந்தாலும் நான் மறவாது நமச்சிவாய.